ஹலோ மை டியர் ப்ரோஸ் அண்ட் சிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் கேம் தான் விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் டஞ்சன் ஆபி அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எம்கே சென்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன எக்ஸ்கியூஸு என்னென்னா பக்கத்தில் வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கனால சவுண்டு சும்மா குரு 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 குருன்னு வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் அவாய்ட் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் புது சேனல், புது வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் கைஸ். லைக்லாம் நிறைய போடுங்க, லைக் நிறைய போடுங்க. அப்படி போட்டால் தான் வீடியோ கொஞ்சம் பாப்புலர் ஆகும். ஒரு 30 பேராவது பார்ப்பாங்க. 30 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு மாதம் கழித்து 100 பேர் பார்ப்பாங்க. ஒரு வருஷத்தில் 1K. எல்லாம் வாய்ப்பே இல்லைக்கா ராஜா, அதான் சொல்கிறேன். எல்லாம் நடக்கிற மாதிரி அங்கே இருக்குது, அப்படி தான் இருக்குது. சரி விடுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமாகும். ஒருத்தர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னொருத்தருக்கு வீடியோ ஷோ வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுவார், இன்னொருத்தர் பண்ணுவார். அப்படியே நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திடலாம். சரி, ஓகே, விளையாட ஆரம்பிச்சிடலாம். அப்பாடா தப்பிச்சிட்டோம். ஓகே ஓகே, ரெண்டாவது இது கைஸ், இது கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது பார்க்க. ஓகே, எங்களோட பாட்டி பக்கத்தில் இருக்காங்கங்க. ஐயோ, எங்கள் பாட்டி பக்கத்தில் வந்தால் தலையிலேயே சொருவுது. இதுதான் எங்கள் பாட்டியோட ராசி. ஓகே, டன். நாங்கள்லாம் ப்ரோடாடி அசால்ட்டாக தாவி போயிடுவேன். அப்போ முன்னாடி செத்தது என்னன்னு கேட்டுறாதீங்க, பரவாயில்ல. கைஸ், மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது பண்ணிக்கிறேன் கைஸ். அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அப்பப்போ மீம் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை, ஒரு சீரீஸ் மாதிரி நடத்தலான் இருக்கேன். அந்த சீரீஸில் என்னென்னா, நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அப்படி நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அந்த கேள்வியையும் அந்த பதிலையும் நான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை எடுத்து போடலான் இருக்கேன். எஸ், நம்ம ஜேகே ப்ரோ போட்டா மாதிரி தான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா. நீங்கள் எனக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க, நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. உங்களோட பதில் எந்தளவுக்கு யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு நான் அதை இந்த வீடியோவில் வச்சு படித்து உங்களுடைய ஐடிக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட் மாதிரிலாம் விட போகிறேன். ஸோ மறக்காமல் என் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். எனக்கு காட்டும் இங்கே நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, என்ன ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்கன்னு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்க கைஸ். இந்த பொறி பார்த்திங்கன்னா கிராணி வீட்டில் இருக்கும், கிராணி தான் போடும். அதான் சொல்லலான்னு வந்தேன், அதுக்குள்ளே காலில் வச்சு காலிலே அடி வாங்கிட்டேன். ஓகே, நம்ம கேம் பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏதோ வளரிட்டுருக்கேன். ஓகே, நைஸாக போகணுமே, ஜஸ்ட்டு மிஸ். அப்பாடா, கரெக்டாக வந்துட்டேன். ஓகே 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 ஓகே, வந்துட்டேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஈஸி தான். ஆனால் இந்த இடத்துல நெருக்கமாக இருக்குது கைஸ், இங்கே ஜம்ப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன் கைஸ். இந்த இடத்துல ஒரு மாதிரி டப்பு 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 டப்புன்னு சவுண்டு வருது. ஏங்க ஓடி வராங்க இவங்க, அவங்க காற்றுல ஓடி வராங்க. எப்படி கைஸ் பாசிபிள் இது? எனக்கு தெரிஞ்ச அவன் எஸ்கேப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அந்த இடத்த விட்டு. அதனால தான் திருப்பி அந்த பவர்லாம் லாஸ்ட்டில் இருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அதை வச்சு அவன் வந்திருப்பான் போல். கைஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சேன், இவனுக்கு காலே உடையில. அதாவது நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஒன்றா லாஜிக் மிஸ்டேக், பரவாயில்ல, இது கேம் தானே, கேம் நல்லா சகஞ்சம் தானேப்பா. இவன் பார்த்திங்கன்னா எஸ்கேப் பண்ணிவிட்டு நம்ம கூட வரான் கைஸ். இங்கே ஏதோ ட்ராப்பெல்லாம் இருக்கும், பார்த்து போடிங்கிறாங்க. ஹியர்னால் கேட்குறது, ட்ராப்ஸ்னால் போரி. டிஸ்டன்ஸ், அதாவது இந்த தூரத்தில் ஏதோ ட்ராப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கான். என்ன மாதிரி ட்ராப்ஸ்ன்னு தெரியலையே. சரி, ஓகே, கீழே காலை வைக்காமல் போயிடலாம். ஐயோ, வச்சிட்டேன். ஆட்டோட்டே மேலே இன்னும் இது அது என்ன மிஷினு? ஐயோ, அழுத்துமே ஒரு மிஷின், அந்த மிஷின் பேர் என்னங்க? ஐயோ, மறந்துட்டேனே. ஹை கம்ப்ரஸரா? இல்லை, ஐயோ, ஹை கம்ப்ரஸரா? இல்லை, ஹைட்ரோக்ளோரிக் மிஷினா? ஹைட்ரோக்ளோரிக்கா? என்னென்னமோ வளர்றேன். சரி, அந்த மிஷின் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வெயிட்டை வச்சு அழுத்தும்.
அந்த நோக்கியா மொபைலில் வச்சு அழுத்தும் போது அந்த மிஷின் வளைஞ்சு போகிற மாதிரிலாம் ரீல் வந்தது. அந்த மிஷின் பேர் என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சத்தியமாக மறந்துடுச்சு எனக்கு. அந்த மிஷின் மாதிரி இருக்குங்க. ஆனால் அதில் ப்ளைனாக இருக்கும், இதில் முள்ளாக இருக்குது. கீழே காலை வச்சா ஒரே அழுத்து, அவ்வளோதான். ஆணி இறங்கிடுது தலையிலேயே. ஏங்க நல்ல வேலை நிறைய பேர் இல்லை அந்த இடத்துல. நிறைய பேர் இருந்திருந்தானுங்கன்னா எவன் காலை வச்சாலும் நானும் சேர்ந்து ஆக வேண்டியது தான். ஓகே, இந்த இடம்லாம் ஈஸியாக தான் இருக்குது. இது என்னங்க வாந்தி எடுத்து வச்சுருக்கிறான் அவன். அப்படியே குண்டா ஆயிரத்தில் இங்கே வாந்தி எடுத்து வச்சுருக்கிற அந்த ரோஹன் ஒருத்தன் தான் பாருங்க. அவன் பண்ண வேலை தான் நினைக்கிறேன். அது வாந்தியா இல்லை வேறு ஏதாவது கூட தெரியல எனக்கு. ஏதோ ப்ரௌன் கலரில் இருக்குது, என்ன கருமமோ. சரி ஓகே. என்னடா இவ்வளோ தூரமா ப்ளீஸ். நான் என்ன நினச்சேன், அது அங்கே இருக்குல்ல ஒரு ரவுண்ட் என்னமோ, அங்கே தாவண மாட்டேங்குது நினச்சேன். அவ்வளோ தாவ முடியுமாங்க? எப்பா அப்படிலாம் இருந்தால் அவ்வளோதான், செத்தே போயிடுவேன். இதுன்னு பாருங்கள் வாய்க்குள்ளே பொருட்கள் வச்சுருக்கான். கைஸ் இவன் என்ன சொல்கிறான்னா வந்து இது வந்து ஒரு அழிஞ்சு போன டெம்பிளாமா, வித்தியாசமான கோவில் அப்படிங்கிறான். இந்த மஞ்சள் கலர் மேலே நின்னோம்னா நம்ம வந்து வேகமாக ஓடுவோமா. பரவாயில்ல பார்க்கலாமா. ஏய் போடு, ஃப்ளாஷுக்கே டஃப்பு கொடுத்துருந்தாடி. கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. நான் பாருங்கள் ஃப்ளாஷுக்கே டஃப்பு கொடுத்து ஓடிட்டுருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து இது மாதிரி நிறைய டைம் ஓட முடியும், இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட முடியும். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வைங்களேன், நான் வந்து ட்ரோல் வீடியோ, ரோஸ்ட் வீடியோ எல்லாமே போடுவேன். இந்த சேனல் வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு ஐ மேக் வீடியோஸ், அவ்வளோதான். கேமிங்லாம் கிடையாது. கேமும் போடுவேன், நிறைய கேம்ஸ் போடுவேன். ரோப்ளாக்ஸ் போடுவேன், கிராணி, மைன்கிராஃப்ட்டு, இதெல்லாம் அப்படியே லைனாக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து மீமு, ரோஸ்ட்டு, ட்ரோலு இதெல்லாமும் வரும். ஸோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அதெல்லாம் போட முடியும். ஃபஸ்ட்டு வந்து கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கேம் தான் கொஞ்சம் ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேமை வச்சே ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் வந்தால் வாட்டி ஃபேஸ் ரிவ்யூ எல்லாம் பண்ணி வந்து போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறவன் ரத்தம் கக்கி சாவா. என்னடா மிரட்டுறியான்னு கேட்குறீங்களா? பண்ணிட்டு பாருங்கப்பா தயவு செஞ்சு. அதுக்குன்னு பண்ணிகிட்டே பார்க்காதீங்க. பண்ணிட்டுன்னா லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேரு, கமெண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட்னால் உங்களுக்கு அந்த மிஷின் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலினாலும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால தான். மிஸ்டேக்ஸ் அப்படியே இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். ஆடியோ ப்ராப்ளம் இருக்கலாம், கேம் ப்ளே ப்ராப்ளம் இருக்கலாம், எடிட்டிங் ப்ராப்ளம் இருக்கலாம். அதெல்லாம் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், அப்போ தான் வந்து இது வரும். சரி ஓகே, நம்ம கேம் ப்ளேயில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நான் ரொம்ப கெஞ்சறணும், சரி விடுங்க வேணாம். செக் பாயிண்ட் எதுக்குன்னா வந்து செத்துட்டோம்னா வந்து மறுபடியும் அந்த செக் பாயிண்ட்டுக்கு தான் வருவேன். அதனால தான் செக் பாயிண்ட் வைக்கிறேன். ஓகே, அப்பா ஜம்ப் பண்ணியாச்சு. ஈஸியாக தாங்க இருக்குது இந்த இடம்லாம். ஓகே, இந்நேரம் குதிச்சிருப்பேன் கைஸ். ஓகே, இந்த இடத்துல லிவர் இருக்குது, அதை அழுத்திட்டு இந்த பட்டன் மேலே ஏறி நின்னோம்னா கீழே கொண்டு போகுமா, இல்லை மேலே தூக்கிட்டு போகுதுங்க. பரவாயில்லையே, இதுலேருந்து லிஃப்டாடா, இது என்னடா லிஃப்ட்டுக்கு செயினில் கட்டியிருக்கீங்க. ஓகே கைஸ் கைஸ் கைஸ், இழுக்குது என்ன இழுக்குது. இழுத்து பிடி விழுந்துடாத ஏங்க. அது அப்படியே தள்ளுதுங்க அந்த சைடு. என்ன அதான் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஜாய்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இது பாருங்கள், அந்த ட்ராகன் வாந்தி எடுத்து வச்சுருக்குது. இதெல்லாம் ஒரு மேட்ரா? அங்கெல்லாம் சப்பா மேட்ரு, சால்ட்டு வாட்ரு. சால்ட்டாக தப்பிச்சு போயிடலாம். இங்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கைஸ் இந்த இடத்துல நான் 2x போட்டு வச்சுருப்பேன். எதனாலனா வந்து ரொம்ப நேரம் ஏறுவேன் இந்த ஏணியில், அதனால தான். ஓகே ஏங்க, இந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா வழியை மறைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்து இந்த ட்ராகனோட வாய் வழியாக உள்ளே போய் அதோடைய பின்பகுதி மூலமாக வெளியே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து பைத்தியக்காரத்தனமாக இல்லையான்னு அந்த கேட்குறான் அந்த மண்டையன். இப்போ இங்கேருந்து மண்டை என்ன சொல்கிறான்னா, இது வழியாக தான் நீ போகணும் அப்படிங்கிறான். ஏடா இருக்கிறது ஒரு வழி, இது வழியாக தான் நீ போகணுன்னா என்னடா கிறுக்கடா? அடே ஏண்டா கிறுக்கா? என் தம்பி வந்து கதை திறந்து விட்டாங்க. கரும்பு பிடிச்சவன் சத்தம் வருது அவனால். ஏங்க இங்கே பாருங்கள், இந்த மண்டவோடலாம் பார்க்க ஜெயன்ஸோட மண்டவோட மாதிரி இருக்குது கைஸ். அதே மாதிரி நம்ம வந்து அனிமி வீடியோஸும் போடலான் இருக்கோம். அதுக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அனிமி பார்ப்பீங்கன்னா நீங்கள் என்னென்ன அனிமி பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதை வச்சு கூட கண்டென்ட் போடுவேன். மெசேஜ் வேறு. சரி ஓகே ஏங்க, இதெல்லாம் இன்னும் மேட்ரா அசால்ட்டாக முடிச்சிடுவேன். நான்லாம் யார் ப்ரோக்கே ப்ரோ. டே கைஸ் என்ன நினச்சேன், அது ரொம்ப முன்னாடி போயிட்டோமே, நிற்காமல் குதிச்சிட்ருக்கவே நிற்கலான்னு நின்னேன். என்னங்க அது பக் ஆயிடுச்சு? பக் ஆகிட்டு போய் குதிச்சிட்டேன் கைஸ், எதுவும் பக் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, என் தம்பிக்கிட்ட கேட்டேன் இந்த பக் எப்படி இது பண்ணுறதுன்னு. இந்த ரோப்ளாக்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுன்னா சரியாயிரும்னா.
கிளிக் பண்ண உண்மையிலே சரியாயிடுச்சு. சரியானோடனே மறுபடியும் போய் செத்துட்டேன். எதுக்கு செத்தேன்னு எனக்கே தெரியல. கைஸ் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா தான் வந்து ஆடியோ இது பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து எப்போ வீடியோ எடுப்பேன்னா வந்து நிறைய பேர் சுற்றி இருக்கும்போது வந்து நான் வீடியோ எடுப்பேன். ஸோ வந்து அப்போ சவுண்டு ஓவராக வரும். அது வந்து செட் ஆகாது பெருசாக. ஸோ அதனால தான் வந்து நான் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, அம்மா அப்பா எல்லோரும் இருப்பாங்க. அதனால் வந்து அப்போ நான் உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்காது, திடீர்னு ஏதாவது கூப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமா உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதனால் ஏதாவது சின்ன சின்ன டைமிங் மிஸ்டேக்ஸ் வரலாம் கைஸ். ஒரு வழியாக அதோடைய பகுதியிலேருந்து வெளியே வந்துட்டோம். ஓகே, இப்போ இந்த ஏணி மேலே நம்ம ஏறணும் கைஸ். நான் இதை தான் ஆக்சுவலி 2xல் போடணும்னு நினச்சேன். இதுக்கு பதிலாக அதை 2xல் போட்டு வச்சுட்டேன். ஸோ நான் ஒரு கிறுக்கேன் அட்டை கிறுக்கேன். பாருங்க எவ்வளோ பெரிய ஏணி பாருங்க. அப்பா, இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இருந்தால் ஏற முடியும், பயம் எடுத்துக்காது. ஆனால் டவர் மேலே ஏறுறவங்களாம் வந்து உண்மையிலே இப்படி தான் ஏறுறாங்க. அவங்களுக்காக என்னுடைய ப்யூர் ரெஸ்பெக்ட்ஸ். ஓகே, இதையும் நான் 2xல் போட்டுறான்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப தூரம் போகுது. பட் எல்லாத்தையும் 2xல் போட்டால் நல்லா இருக்காது இல்லை. அதனால தான் சரி கொஞ்சமாவது கேம் ப்ளே ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி விட்டுட்டேன். இதெல்லாம் குதிச்சு போக வேண்டியது தான் கைஸ். ஓகே, இது ஆல்ரெடி வந்த மாதிரி தான். லிவர் அழுத்திட்டு இந்த பட்டன் மேலே நின்றுடணும். ஓகே கைஸ், அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அதுவும் தெரியல. மொத்தத்தில் எனக்கு கமெண்ட் வரணும், அவ்வளோதான். உனக்கு தோன்றதெல்லாம் கமெண்ட்டில் போட்டு விடு. எந்த கேம் ப்ளே போடலாம், என்ன சீரீஸ் போடலாம். அதே மாதிரி உனக்கு தெரிஞ்ச மீம் சேனல் ஏதாவது இருந்தால் ஃபேஸ்புக்கில் இருந்தால் அதையும் போட்டுவிடு. என் தம்பி வேறு கூப்பிட்றான் சம்மந்தமே இல்லாமல். எனக்கு இப்படி பண்ணுறான்னு தெரில. ஓகே கைஸ், நான் வந்து இந்த கேம் ப்ளே வந்து நான் தான் ப்ளே பண்ணேன். அடுத்த வர கேம் ப்ளேஸ்லாம் வந்து நானும் ப்ளே பண்ணுவேன், என் தம்பி கூட ப்ளே பண்ணலாம். இது வந்து 2xல் இருக்குது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. என் வாய்ஸும் ஸ்பீடாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ என்ன தான் நான் போட்டிருந்தாலும் அடுத்து வரப்போகிற வீடியோஸ் என் தம்பி விளையாட வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக வந்து இந்த கேமை முடிச்சிட்டோம். மண்டையா நல்லா இருக்குல்ல கைஸ். இது நம்ம ஃபஸ்ட்டு கேமு. செக் பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு டான்ஸை போடு, ஆட்டத்தை போடுமாமே, டின்னுக்கு டிக்கான்ட்டான் டின்னுக்கு டிக்கா. ஐயோ கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்குறேன். சரி ஓகே, அப்படியே ஆடிட்டுருக்கலாம் கொஞ்சம் நேரம். அப்பா இப்போ தாங்க ஒரு மகிழ்ச்சி. சரி ஓகே, ஒரு வழியாக ஃபஸ்ட்டு கேமை முடித்தாச்சு. இதே மாதிரி லைனாக வந்து ரோப்ளாக்ஸ்லேயே போடலான் இருக்கேன். ஏன்னா இப்போ நான் கிராணின்னு எடுத்தேன்னா வைங்களேன், கிராணி 1, கிராணி 2, கிராணி 3. கிராணி 1ல் ஒரு 3, அதில் ஒரு 3, இதில் ஒரு 3ன்னு எஸ்கேப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நான் வாட்டுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாம் நினச்சா. கேங்க ஆனால் வந்து இந்த ரோப்ளாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. வகை வகையாக வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்தேன். இதுக்கு ஒரே கேமை திருப்பி பண்ணிக்கிட்டு, அதாவது இப்போ இந்த கேமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கேம்ஸ் வரும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் போடலாம் கொஞ்ச நாளுக்கு. சப்போஸ் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக கிராணி 2, கிராணி 3 எல்லாம் போடுவேன். ஸோ புது சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். கைஸ், ஒருத்தன் காற்றுல நடந்து வந்தான் பாருங்கள், அவன் இப்படி தான் நடந்து வந்திருக்கான் நாட்டுக்கு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் பாய், டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணுறாடே.